சிங்கம் படத்துல சூர்யா சொல்வார்ல, வேலையை விட்டு என்ன தூக்கியா, அதைதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நீ என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நீ எனக்கு பயந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. அதேதான் இப்ப நயினா நாகேந்திரா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. என்னை தொட்டுப்பாரு, நான் பேசுறேன், என்னை கைது பண்ணிப்பாரு அப்படின்னே அவருடைய செயல்கள் எல்லாமே இருக்குது. ராஜ்மோகன் மட்டும் வேற வழி இல்லாம ஈயம் புசுனா மாதிரி இருக்கணும், புசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி கண்டிக்கிறேன், கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டாரு. ஏன் சொல்லுங்க ஒரு வார்த்தை, வழக்கு பதிவு செய்யப்படும், நயினா நாகேந்திரனை கைது செய்யணும். உண்மையிலேயே நீங்க தைரியம் உள்ள ஆளா இருந்தா, தைரியம் உள்ள ஆளை நீங்க தலைவனா வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டாங்க? அந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, ஆஹா நம்ம வாயை பிடிங்கி வந்து உங்களுக்கு பாக்குறாயா, அமைதியா போயிடணும்னு சொல்லி வடிவேல் போவார்ல. அந்த மாதிரி நயினா நாகேந்திரன் எவ்வளவு காலமா பேசுறாலும் சரி, வாயை துறக்காம அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் இந்த அரசு ஒரு பொய் பேசுகிற ஒரு தொடர்நடுங்கிய அரசா இது. பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்னு சொல்ற மாதிரி. அத மாதிரி இவங்க பிஜேபியை பார்த்து நடுங்குறாங்க. இந்த கோழத்தனத்தை மறைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் தீர்மானம். தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு முதல்ல பாடுறதுக்கு ஒரு தீர்மானம், தொகுதி மறுவரையீடு செய்யறதுக்கு ஒரு தீர்மானம், காவேரியில தண்ணி வர்றதுக்கு ஒரு தீர்மானம், எல்லாத்துக்கும் சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறது. அதாவது கூட்டத்துல கோயந்தா போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கூட்டத்துல இருக்கிற எவனா ஒருத்தன் வந்து ஏத்து பேசிட்டானா இவன் தான் நம்மளை ஏத்து பேசுறான்னு சொல்லி அவனை பழி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், கூட்டத்துல கோயந்தா போடலாம். அவரை நம்புற அந்த தற்கொலை கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை நம்ப வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தீர்மானம். அரசியலை நல்லா பாக்குறவங்களுக்கு தெரியும், இந்த தீர்மானம் எல்லாமே 5 பைசா கூட உதவாது. எல்லாமே ஒரு கணக்கு காட்டுறது தான். அப்ப தன்னுடைய பயத்தை மறைக்கிறதுக்கு அவர் பெரிய வீரன், அவரை கண்டா உலகமே நடுங்குது அப்படின்னு நம்புறாங்க பாத்தீங்களா தற்கொலை கூட்டம். இந்த கூட்டத்தை நம்ப வைக்கிறதுக்கு, இவங்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் கொண்டு வர்றது. அப்படி ஒரு வேலை நயினா நாகேந்திரனை இவங்க ஏதாவது பண்ணனாலோ இல்ல பேசினாலோ அடுத்த நாள் கரூர் வழக்கு சிபிஐ கையில இருக்கு. அந்த வழக்கினுடைய எஃப்ஐஆர்ல விஜய் பேர் சேர்க்கப்படும். அடுத்த நாள் ஆதவர்ஜினா அமலாக்கத்துறையால கைது செய்யப்படுவார். ஏன்னா அவர் மேல அவ்வளவு பெரிய வழக்கு இருக்கு. இப்ப கட்சியில போய் சேர்ந்த விஜயபாஸ்கர் முதற்கொண்டு 100 கோடி ஊழல் சிக்கிய அமைச்சர்ல இருந்து, பவுடர் நசுக்கிய அமைச்சர்ல இருந்து அத்தனை பேரையும் பிஜேபி நினைச்சா ஒரே நாள்ல வழக்கு போட்டு உள்ள வைக்கணும். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இந்த அரசாங்கம் அமைதியா இருக்கு. நயினா நாகேந்திரன் வாய் தவறியோ தெரியாமலோ பேசல. அவர் பேசுறதுக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா திட்டமிட்டே தான் அவர் நிதானமா நிறுத்தி தான் அவர் பேசுறாரு. உண்மை இனிமேலும் இதோட அதிகமா பேசுவாரு. நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. வர்ற காலங்கள்ல இன்னும் அதிகமாக விஜயையும் அவருடைய கட்சிக்காரங்களையும் கட்சியையும் இன்னும் கடுமையா அவர் பேசுவாரு. பேச 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 அவர்களுடைய கணக்கு என்னன்னா, இதுதான் நல்ல வாய்ப்பு. நம்ம என்ன பேசினாலும் அந்த தொடர்நடுங்கிங்க ஒன்றும் பண்ண முடியாதவங்களால நம்ம பேசுவோம். பேச பேச நாம லைவ்லிட்டுக்கு வருவோம், நாம பத்திரிகையில வருவோம், செய்திகள்ல வருவோம். நம்ம தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியான போட்டியா இருப்போம்னு அவங்க மேலிடத்துல இருந்து நயினா நாகேந்திரன் வரைக்கும் திட்டமிட்டு செய்யறாங்க. ஆனா இந்த ஆளுங்க யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க, பேசவும் முடியாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி கூட ஒரு லிமிட்டுக்கு மேல அண்ணாமலை பேசிட்டா எதிர்த்து பேசி நம்ம பார்த்திருக்கிறோம், கண்டனம் தெரிவிச்சு பார்த்திருக்கோம். இவங்க அது கூட எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த வார்த்தைய ஒருவேளை சீமானோ எடப்பாடியோ வேற யாராவது நயினா நாகேந்திரன் பேசுற மாதிரியான கருத்தை பேசியிருந்தா தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கும், இந்த கூட்டமெல்லாம் எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க. நயினா நாகேந்திரன் இது தடவையா அவர் பேசல. இதுக்கு முன்னாடியே நடிகையினுடைய பெயரை சொல்லி அந்த நடிகையினுடைய வீட்டுல இருந்து வெளியில வந்தாதான் அவர் உருப்படுவாருன்னு ஓப்பனாவே பேசியிருக்காரு. உதயநிதியாவது ஓப்பனா பேசல, டபுள் மீனிங்ல தான் பேசினா விமர்சனம். ஆனா நயினா நாகேந்திரன் அப்பயும் சரி இப்பயும் சரி ஓப்பனாவே பேசுறாரு. தமிழக வெற்றி கழகம் வாசஸ் திமுக இருக்கிற போட்டிய தமிழக வெற்றி கழகம் வாசஸ் பிஜேபின்னு மாத்தணும்னு நினைக்கிறாரு. இதைதான் அண்ணாமலையும் செய்ய முயற்சி பண்ணாரு. அண்ணாமலை தினந்தோறும் பேட்டி கொடுக்கறது, கடுமையா பேசுறது, போராட்டம் பண்றது அப்படி பண்ணாரு. ஆனா நயினா நாகேந்திரனுடைய டெக்னிக் வேற. இது அவருக்கு தலைமையே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீ என்ன பேசினாலும் உன் மேல கையை வைக்க மாட்டாங்க, உன்னை கைது செய்ய மாட்டாங்க, அவங்க புடி நம்ம கையில இருக்கு, அதனால நீ அடிச்சு ஆடு பேசிக்கலாம், என்ன வேணாலும் பேசு, பர்சனலா பேசு, எதை வேணாலும் பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. பேசின உடனே எல்லாருமே கொந்தளிச்சு பேசினாங்க.
வடநாட்டு ஊடகங்கள் முதற்கொண்டு இங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு நடந்து எல்லாம் பேசினாங்க. இப்ப எந்த அமைச்சராவது பேசுறாரா பாத்தீங்களா? அதுவும் நேரடியா முதலமைச்சருடைய தாயாரை வந்து அவர் விழிப்படுத்தி பேசுறாரு. பிஜேபி நினைச்சா கட்சியவே காலி பண்ண முடியும், ஆட்சியும் காலி பண்ண முடியும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. விஜய் என்ன சொன்னாரு? நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன், யாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பேசுறாங்கல்ல. ஏன் இவங்க திமுக மட்டும் எதிர்க்கிறாங்க, பிஜேபி பார்த்து ஏன் நடக்கிறாங்கன்னா, திமுக கிட்ட ஆட்சியும் இல்ல, அதிகாரமும் இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை எதிர்த்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் தமிழ்நாடு தப்பிக்கும். நீங்க அமைதியா இருந்தாவே பிஜேபி எல்லா விஷயத்தையும் தமிழ்நாட்டுல செஞ்சிடும். இப்ப ஏன் பிஜேபி விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க? வழக்குகள் இருந்தாலும் அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? பிஜேபிக்கு நல்லா தெரியும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ்நாட்டுல அவங்க கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் இது வந்து மோடிக்கு வந்து ரொம்ப சௌரியம். இதுதான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பிஜேபி ஆட்சி வரணும்லாம் அவசியம் இல்ல, பிஜேபி அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டுல வரணும்லாம் அவசியம் இல்ல. இந்த மாதிரி ஒரு பயந்தாங்கொல்லி தொடர்நடுங்கிய அரசு தமிழ்நாட்டுல எதிர்த்து பேசாம இருந்தாலே ஒவ்வொரு திட்டமா கொண்டு வந்துட முடியும். திமுகவோ அதிமுகவோ தடுத்து நிறுத்தி வச்சிருந்த எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துட முடியும். அதனாலதான் பிஜேபி இந்த விஜய் அவர்களுடைய அரசை வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பிஜேபி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நயினார் நாகேந்திரனை வந்து தைரியமா பேச சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பிஜேபிக்கு கதவு திறந்து இருக்குது. அதனால அவங்க விளையாட போறாங்க. இந்த அட்டக்கத்தி அரசாங்கத்தையும் இந்த அட்டக்கத்தி முதலமைச்சரையும் இந்த அப்பாவி ரசிகர்கள், இந்த அப்பாவி மக்கள் நம்பி மோசம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதா உண்மை. ஏன்னா அவங்களுக்கு பிஜேபியோட அரசியலை பத்தியும் தெரியாது, பிஜேபி முன்னாடி என்னங்கிறத பத்தியும் தெரியாது, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரி அழிவுகார சக்திகளை அவங்க கொண்டு வர நினைச்சாங்கிறத பத்தியும் இந்த விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்துக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே விஜய் 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 அவர் நடிச்ச சினிமா, அவர் போட்ட கோட்டு சூட்டு, அவர் போடுற ரீலு, அவர் என்ன சொன்னாலும் கரெக்டுக்கு தான் தெரியுமே தவிர பிஜேபினா யாரு, ஏன் இப்படி அவன் பேசுறான், நம்மளுடைய தலைவரையே அம்மாவையே பேசிட்டான், அதுக்கு நம்ம தலைவர் வந்து வாயை மூடிட்டு பேசாம இருக்காரு, ஏன் வந்து கைது செய்ய மாட்டாரு, அவங்கள பத்தி பேசவே மாட்டாரு, தீர்மானம்னா என்ன, தீர்மானத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பவர் இருக்கு, உதயநிதியை கைது பண்ண நம்முடைய தலைவர் ஏன் நயினார் நாகேந்திரனை கைது பண்ணல, உதயநிதி கூட சாதாரணமா தான் பேசினாரு, டபுள் மீனிங்ல தான் பேசினாரு, நேரடியாவே நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு, ஏன் நம்ம தலைவர் வந்து கைது செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ரசிக மனப்பான்மையில இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குன்னா, பரவலா எல்லா பக்கமும் பார்க்கும்போது அவருக்கு ஓட்டு போட்டவங்களே ரசிகர்களே, ஓட்டு போட்ட நடுநிலையாளர்கள் இருப்பாங்கல்ல, இவர் வரட்டும் ஒரு மாற்றம் வரட்டும், அவங்களே பல பேரு தப்பு பண்ணிட்டோம், இந்த கரண்ட் பில்லா இருக்கட்டும், சொத்து வரியா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், தொடர்ந்து நடக்கிற வந்து இந்த மாணவர்களுடைய படுகொலைகள் ஆகட்டும், எல்லாத்தையும் பார்த்து உண்மையிலே பயந்து போயிருக்காங்க. ஏன்டா ஓட்டு போட்டோம் நினைக்கிறாங்கிற மாற்றம் நல்லாவே உங்களுக்கு தெரியுது. அடுத்தடுத்த தேர்தல்ல கண்டிப்பா தெரியும். ஆனா இதையும் முறியடிக்கிறதுக்கு, வேஷம் போடுறதுக்கு, டைலாக் பேசுறதுக்கு, நடிக்கிறதுக்கு, சென்டிமெண்டா அடிக்கிறதுக்கு என்ன எல்லைக்கு வேணாலும் இந்த தமிழக வெற்றி கழகம் போவாங்க. எப்படி வீடியோ போடணும், எப்படி வந்து இந்த ரூட் மாஃபியா வச்சு மக்களை வந்து மயக்கணும், எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்ச ஒரு மோசமான ஒரு கூட்டம் வந்திருக்கு. இதை வந்து இந்த எதிர்கட்சிகள், தமிழ்நாட்டுடைய நலம் விரும்பிகள் எல்லாம் என்ன பண்ண போறீங்க, தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போறோம், இந்த அரசாங்கத்தினுடைய உண்மையான நிலவரத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா, தமிழ்நாடு மீண்டு வருமாங்கிறத அடுத்தடுத்த தேர்தல்களை பார்ப்போம். மீண்டும் ஒரு சானல் சந்திக்கிறேன். நன்றி.